எடக்குப்பத்தில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் மற்றும் மதுரை வீரன் மற்றும் மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை நிறைவு விழா. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள எடக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் மற்றும் மதுரை வீரன் சுவாமி ஆகிய திருக்கோவில்களுக்கு ஜூர்ணாதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. முன்னதாக பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, அனுஜை, வாஸ்து சாந்தி, மிருஷங்கிரகணம், பிரவேச பலி, ரக்ஷா பந்தனம் செய்து கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலையில் கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வேதிகார்ச்சனை, தத்துவார்ச்சனை, திராவியாகுதியுடன் நிகழ்ச்சி தொடங்கி மகா பூர்ணாகுதி அடைந்து யாத்ராதானம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று சுந்தர முருகன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமி, ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிகளின் கோபுர விமானத்துக்கு புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் மற்றும் மதுரை வீரன் மற்றும் மாரியம்மன் கோவில் 48ஆம் நாள் மண்டல பூஜை நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.